தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்பட்டால்தான் இந்த நாட்டிலே தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கும். ஆனால் அண்மை காலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பின்பாக தேர்தல் ஆணையம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக மாறியதன் காரணமாகத்தான் இரண்டாவது முறையாகவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறது. ஒரு தேர்தல் வாக்காளர் பட்டியல் என்பது அத்தியாவசியமான ஒன்று என்று சொன்னாலும் அந்த வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கான கால அவகாசத்தினை தேர்தல் ஆணையம் முறையாக வழங்க வேண்டும். ஆனால் வருகிற மார்ச் மாதத்திலே இருந்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை விதிமுறைகள் வர இருக்கிற சூழ்நிலையில் அவசர கோலத்திலே அள்ளி தெளிப்பதை போன்று தேர்தல் கமிஷன் இந்த வாக்காளர் திருத்த பட்டியலை நடைமுறைப்படுத்துவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் உச்ச நீதிமன்றத்தை நாடி இதற்கு தடை வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. இன்றைக்கு பாமர மக்கள் அவர்கள் கொடுக்கிற அந்த பட்டியலை பூர்த்தி செய்வது என்பது இயலாத காரியம். பலரும் பல்வேறு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வெளியிடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், பிழைப்பை தேடி வெளியிடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய வாக்கு உரிமையை நீக்குவதற்கு இன்றைக்கு வந்திருக்கிற இந்த SIR சட்டத்திலே இடம் இருக்கிறது. புதிதாக பலரையும் அதிலே வெளிமாநிலத்திலே இருந்து இங்கே வந்திருக்கிற உழைப்பு தேடி வந்திருக்கக்கூடிய அவர்களையும் அதிலே சேர்க்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. தமிழ்நாடு என்பது தமிழர்கள் வாழுகிற பகுதியில் நம்முடைய தலைமை, நம்முடைய ஆட்சி, நம்மை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்கக்கூடிய அதிகார